தமிழகத்தில் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வந்து தலைவர்கள் வந்தாகணும். ஒன்று. ரெண்டாவது, பிரதமர் மோடி அவர்கள் கடந்த முறை வருகின்ற பொழுது கோவைக்கு வந்தார். அடுத்தது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளுக்கு செல்ல இருக்கிறார். அதனால் மதுரை என்பது எங்களுக்கு அந்த தென் தமிழகத்தினுடைய கட்சியினுடைய எழுச்சிக்கும் கூட்டணிக்கும் மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும் என நம்புகிறோம். திருப்பரங்குன்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் you cannot restrict that issue only with respect to the Madurai or the adjoining district. திருப்பரங்குன்றம் இஷ்யூ அப்படிங்கிறது ஒரு உயர்நீதிமன்ற தீர்ப்பு, அதுவும் இப்போது பெஞ்சினால் உறுதி செய்யப்பட்ட தீர்ப்பை கூட மாநில அரசு அங்கு அமல்படுத்தவில்லை என்கின்ற அந்த எண்ணம், அந்த ஏமாற்றம் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய இந்து மக்களுக்கு இருக்கு. அதனால திருப்பரங்குன்றத்தில் தீபத்தூண்ல தீபம் ஏற்றுற அந்த உத்தரவை தமிழக அரசு வேண்டுமென்றே புறக்கணித்து இந்து மக்களை அவமதிக்கிறது, இந்து மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்துகிறது அப்படிங்கிறத வெறும் திருப்பரங்குன்ற இஷ்யூவா நாங்க பார்க்கல. இது ஒட்டுமொத்தமாக இந்து மக்களுக்கு இந்த அரசாங்கம் மரியாதை கொடுக்கிறதா, இந்து மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறதா அப்படிங்கிற இஷ்யூ. அதனால இது திருப்பரங்குன்றம் ஏதோ அந்த தொகுதி இல்ல மதுரை மாவட்டம் அப்படிங்கிறத தாண்டி இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்குமே மனசுல ஒரு எண்ணம் வருது. ஏன் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால மாநிலத்தினுடைய முதல்வர் சிறுபான்மை மக்களுக்கெல்லாம் ஓடி ஓடி வாழ்த்து சொல்றாரு, சிறுபான்மை விழாக்கள் எல்லாம் அவரே கலந்துக்கிறாரு முன்னின்று. ஆனால் இந்து மக்களுக்கான எந்த பண்டிகைக்கும் அவர் வாழ்த்து சொல்வதில்லை என்பது மட்டுமல்ல, இந்து மத பண்டிகைகளை கூட ஏதோ சர்வமத பண்டிகைகளை போல கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. நான் நேத்து கூட கோயம்புத்தூர்ல தான் கேட்டேன், சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துமஸை கொண்டாடுறாங்க, அவங்க வந்து இஸ்லாமிய மக்கள் அவர்களோட பக்ரீத்தை கொண்டாடுறாங்க, ரம்ஜான் கொண்டாடுறாங்க. நிச்சயமாக அந்த பண்டிகைகளுக்கு எங்கள் பிரதமரே வாழ்த்து சொல்கிறார். கிறிஸ்துமஸுக்கு எங்களோட நம்ம பிரதமரே சர்ச்சுக்கு போறாரு. எந்த வேறுபாடும் கிடையாது. பாஜகவை பொறுத்தவரை அத்தனை மதங்களும் சுதந்திரமாக அவர்கள் நம்பிக்கைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்கள் வணங்க வேண்டும், அவர்கள் அதை போற்றி எந்த மாற்று கருத்தும் எங்களுக்கு கிடையாது. ஆனால் பொங்கல் மாதிரியான ஒரு பண்டிகை முழுக்க முழுக்க இந்துக்களுடைய பண்டிகை. அது எங்கையாவது எந்த ஒரு நாட்டிலாவது இஸ்லாமியர்களோ கிறிஸ்தவர்களோ சூரியனுக்கு பொங்கலிட்டு இல்ல வந்து நம்மளோட வழிபாட்டு முறைகள் படி எங்காவது நடந்திருக்கிறது எதுவும் இல்லை. நேற்று எனக்கு பதில் கொடுத்திருக்காங்க, நாங்க எல்லா மதத்தையும் தமிழால இணைக்கிறோம். நாம் அத்தனை பேருமே தமிழால் இணைந்தவர்கள் தான். தமிழருடைய அடையாளம் என்பதும் தமிழருடைய நாகரீகம் என்பதும் பொங்கல். இந்த தமிழருடைய நாகரீகம், இந்த பண்பாடு, நம்மளோட கலாச்சாரம், பண்டிகைகள் அப்படிங்கிறது எல்லாமே இறைவனை மையப்படுத்தியது, இயற்கையை மையப்படுத்தியது. இயற்கையும் இறைவனையும் வணங்குகின்ற இந்து தர்மத்தினுடைய பண்டிகையை அத்தனை பேரும் கொண்டாடலாம். ஆனால் அதை வந்து பிரிச்சு சர்வமத பொங்கல் அப்படிங்கிற பேர்ல இந்து மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை திரு ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். கொண்டாடுறதுனால ஒரு பிரிவினை இல்லைங்க. நாங்க கேட்கறது முதல்வர் கிட்ட, பொங்கலை கூட எல்லா மதத்தையும் சேர்த்து நீங்க போட்டோ ஷூட் நடத்துறீங்களே, குறைஞ்ச நான் இல்லைன்னு சொல்லலைங்க, நாங்க இந்த ஹிப்போக்ரஸியை கேள்வி கேட்கிறேன். அவர் கொண்டாடட்டும், ஆனா அது ஏங்க இல்லைங்க? நீங்க வந்து என்ன விஷயத்தை நீங்க கன்வே பண்ண நினைக்கிறீங்க? எல்லாரும் சேர்ந்து கொண்டாடணும், சரிங்க, தப்பே கிடையாது. இதே மாதிரி தீபாவளிக்கும் கூப்பிட்டு கொண்டாடுங்க. தீபாவளி யாரும் தமிழ்நாட்டில் கொண்டாடுறது இல்லையா? தீபாவளிக்கு தமிழர்களுக்கு சம்மந்தம் இல்லையா? இல்ல விநாயகர் சதுர்த்தி, அவ்வை பாட்டி தமிழ் மூதாட்டி, அதைவாது திமுக ஒத்துக்குதா? அவ்வையார் வந்து விநாயகர் அகவல் பாடி இருக்காங்க. அந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் கூட்டிட்டு வந்து பிள்ளையார் கோயில வச்சு பிள்ளையார் முன்னாடி ஒரு கணேச சதுர்த்தி பண்ணட்டும், பிள்ளையார் சதுர்த்தி பண்ணட்டும். அப்ப வந்து உண்மையாகவே அவர் சர்வ மதத்தையும் ஒன்றா பார்க்கிறார் அப்படிங்கறத நாங்க ஒத்துக்கிறோம். இந்த டிராமா பண்ற வேலையை இந்து மக்கள் நம்ப மாட்டார்கள் என்பதைத்தான் சொல்கிறோம்.